வெல்கம் டு சேது சித்ராஸ் கிச்சன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பாதுஷாவை எப்படி அதை வந்து ரோல் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அது பாதுஷா வந்து எப்படி மாவு பேசணும் அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரோல் பண்ணுற விஷயத்தில் தான் சில பேருக்கு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு சிலர் பாதுஷாவை எப்படி பண்ணுவாங்கன்னா, அதை பாருங்கள், அப்படி சுற்றி அப்படி பண்ணிவிடுவாங்க. இது ஒரு டைப்பு, இது எல்லாருமே பண்ணலாம். இது செகண்ட், இது வந்து இந்த ஸ்வீட் கடையில் எப்படி பண்ணுவாங்கன்னா, அதை பாருங்கள், அப்படி பண்ணுவாங்க. பண்ணாங்க, இதை பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பு அப்படி வரும் உள்ள. இது ஒரு டைப்பு, இது ஸ்வீட் கடையில் பண்ணுறது. மூணாவது டைப்பு தான் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது. இது பாருங்க, இதை இப்படி சுழட்டணும், இப்படி மடிக்கிறது தான். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எப்படின்னு. இதை பாருங்க, அவ்வளோதான். இது சூரிய கலாவில் கூட இப்படி தான் மடிப்பாங்க. இந்த பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, இது பாதுஷாவை நான் இந்த மாதிரி சுற்றிட்டேன். இதே மாதிரி நீங்களும் சுற்றி பழகிக்கலாம். அடுத்த தடவை நான் வந்து கைமுறுக்கு எப்படி கையில் சுற்றுறது ஈஸியாக அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னும் இந்த அம்மா இதோட முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. என்னுடைய சேது சித்ராஸ் கிச்சன் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நான் அதிரசம் பலவித பலகாரம்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதிரசத்தை வந்து எல்லோரும் பாகு எடுத்து பண்ணுவாங்க. நான் பாகு இல்லாமையே சிம்பிளாக, அதாவது பிகினர்ஸ் கூட எப்படி அதிரசத்தை சாஃப்டாக பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.